ஒருவராக குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் இந்த மந்திரத்தின் சக்தியால் சங்கிலி தொடர் போன்ற பரிதாப நிலையில் நின்று கொண்டிருந்தார்கள். அண்டையில் வசிக்கும் ஒரு புலவரை அழைத்து வரச் செய்தார்கள். அவர் குதிரையின் மீது ஏறி இவர்கள் இருக்கும் இடத்தை வந்தடைந்தார். குதிரையை விட்டு கீழே இறங்கி குதிரையின் வாலை தொட்டு நின்றார். உடனே முத்தையா இவ்வற்புத மந்திரத்தை உச்சரித்தான். அவ்வளவுதான். குதிரை வாலை விட்டு கையை எடுக்க முடியாமல் புலவர் தவித்தார். இதென்ன ஆச்சரியம் என்று யோசித்த புலவர், ஒருவனைத் தவிர வீட்டில் உள்ள மற்ற எல்லோரும் இந்த அதிசய ஒட்டுமானத்திற்கு இரையாகி நிற்பதை கண்டுகொண்டார். உடனேயே அவர் முத்தையாவை அருகில் அழைத்து, அவனைத் தவிர மற்ற எல்லோரும் இத்தண்டனையை பெறுவதற்கு காரணம் யாது என்று வினவினார். தூய சுபாவம் உடைய மாப்பிள்ளை முத்தையா விஷயத்தை விவரமாக எடுத்துரைத்தான். இந்த உண்மையை தெரிந்ததும் உண்மையான மாப்பிள்ளையை படுமோசமாக நடத்தியதில் பெண் வீட்டார் வெட்கமடைந்ததோடு வருந்தி நின்றனர். முத்தையா பரமசிவனை வேண்டியதும் எல்லோரும் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று நின்றனர். பரிகாரியை எல்லோரும் சேர்ந்து கடுமையாக அடித்து வீட்டை விட்டு துரத்தினர். எவரையும் ஏமாற்ற முற்பட்டால் அதற்குரிய தண்டனை கிடைக்கும் என்பது உறுதியல்லவா என்று சுவாமி சிவானந்தர் கதையை அழகுற முடிக்கிறார்.